ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நம்ம எல்லாருமே ஒரு காமெடியில் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம், ஐயா என்னோட கணத்தை காணோம் அப்படின்னு சொல்லி. பட் இங்கே ஒரு கிராமமே காணுங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. அதுவும் ஒரு நைட்டில் கிட்டத்தட்ட 185 குடும்பங்கள் அந்த கிராமத்தில் வாழ்ந்தது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பமும் ஒரே நைட்டில் மாயமாக மறைஞ்சிட்டாங்க. இது எங்கேயுமே இல்லைங்க. அப்ராடா, ஃபாரினா, ஜப்பானா, கொரியாலாம் கிடையாது. நம்ம ஊர் இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் வந்துட்டு குல்தாரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம். இந்த ஒரு கிராமம் தான் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி 185 குடும்பங்கள் திடீர்னு மாயமாக மறைஞ்சிட்டாங்க. அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற சாமான்கள் எல்லாமே இன்னும் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது, உடஞ்சி கிடஞ்சி. பட் இன்னைக்கு வரைக்கும் கூட அங்கே இருக்கிற கவர்மெண்ட் இந்த குல்தாரா கிராமமை அடுத்த ஒரு அப்டேட் பண்ணி டெவலப் பண்ணி மற்ற ஒரு மக்களுக்கு வந்துட்டு அங்கே குடிபோகிறதுக்கான ஒரு வாய்ப்புன்றது அவங்களும் ஏற்படுத்தலை. இது ஏன் அப்படின்றத அந்த கவர்மெண்ட் கிட்டே கேட்கும்போது, அந்த கவர்மெண்ட் அங்கே ஆல்ரெடி நிறைய அமானுஷமான பல விஷயங்கள் நடக்குது. ராத்திரி ஆனால் அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை, ஆனால் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அங்கே வேற ஒரு ஆட்களோட நிழல்கள் தெரிகிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு அங்கே மக்கள் மறுபடியும் போய் வாழ்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு கிராமத்துக்கு நாங்கள் டெவலப் பண்ணாமலே வச்சுருக்கோன்னு சொல்லி அங்கே அந்த ராஜஸ்தானோட கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹாரரான ஒரு கிராமத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு கிராமம் இருக்குன்றது நான் இதை படித்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த ஒரு கிராமத்து மக்கள் எங்கே ஒரே நாளில் போனாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த மொத்த வரலாறையுமே இந்த ஒரு வீடியோவில் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்குமே உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சேனல் மூலிமா ஏற்படும். அதே நேரத்தில் நீங்கள் தெரியாத பல விஷயங்களை இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த ஒரு கிராமம் தான் வந்து குல்தாரா அப்படின்னு சொல்லப்படுற கிராமம். இந்த ஒரு கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ராஜஸ்தான், இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தானில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பகுதியில் இருக்க தான் இந்த குல்தாரா கிராமம் அப்படின்றது. இந்த கிராமத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, எந்த காலகட்டத்தில் அந்த ஒரு கிராமம் உருவாச்சு அப்படின்றது பார்க்கும்போது, இது 13ஆம் செஞ்சுரியில இருந்து இந்த கிராமம் அப்படின்றது செயல்பாட்டில் இருந்திருக்கு. எப்படி 13th செஞ்சுரியிலேயே அங்கே கிட்டத்தட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த குல்தாரா கிராமத்தில். அந்த ஒரு மக்கள் யாரெல்லாம் அப்படின்றது பார்க்கும்போது, ராஜஸ்தானை ஆண்ட அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அரசர்களுக்கெல்லாம் வந்துட்டு நிதி ஆலோசகராக வந்துட்டு இருக்கிற மினிஸ்டர்ஸ், அந்த டைமில் ஒரு ஃபினான்ஷியல் மினிஸ்டர்னு வச்சுக்கிங்களேன், அந்த மாதிரி வந்துட்டு அமைச்சர்கள் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு அந்த ராஜஸ்தான் ஆண்ட அரசர் வந்துட்டு இந்த ஒரு அமைச்சர்களுக்காகவே ஒரு கிராமத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கிராமம் தான் இந்த ஒரு அமைச்சர்கள் அவங்களுக்கு தேவையான வீடுகள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குல்தாரா வாழ்கிற மக்கள் வந்துட்டு வெறும் அமைச்சர்களாக மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி அவங்க இன்னும் பல விஷயங்களை வந்துட்டு கை தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, அரசர்களுக்கும் அரச குடும்பத்தினர்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு காஸ்ட்லியான அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே இவங்க செஞ்சதாக தான் இருக்கணும். அவங்க போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து செருப்பு வரைக்கும் எல்லாம் இவங்க சைட்லேருந்து, இவங்க கிராமத்துலேருந்து போகிறதா தான் இருக்கும். அதே போல் வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த குல்தாராவில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு டீட்டெயிலில் வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களாக அந்த ஒரு குல்தாரா கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் இருந்திருக்காங்க. அதே போல் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் பாலைவனம். பட் அந்த பாலைவனத்தில் எப்படி வந்துட்டு தண்ணீரை தேக்கி வைக்கலாம், ஒரு வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் டெக்னிக்காக யூஸ் பண்ணி அந்த ஒரு கிராமத்தில் மழைநீர் தேக்கம் இல்லைன்னா நீர் தேக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு உருவாக்கி இருந்தாங்க. அதே போல் அதே குல்தாரா கிராமத்தில் ஒரு சைடு ஃபார்மிங்கும் ஒரு சைடு அக்ரிகல்ச்சருமே வந்துட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் இந்த 13ஆம் செஞ்சுரியில் இந்த குல்தாரா கிராமம் பண்ணிட்டாங்க. ஸோ இதனாலேயே சுற்று வட்டாரத்திலே குல்தாராவில் இருக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்ப கை தேர்ந்தவங்கப்பா, ரொம்ப திறமை வாய்ந்தவங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படி மேலே தான் இந்த குல்தாரா கிராம மக்களுமே இருந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் 13ஆம் செஞ்சுரியில் நடந்த ஒரு கதை. இந்த ஒரு கிராமம் எப்போ
அழிய ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருந்தது. எப்படி அப்படின்னாக்கா 18ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் ஒரு சம்பவம் ஒன்று அந்த கிராமத்தில் நடக்குது. என்ன அப்படின்னாக்கா ஜோத்பூரோட அரசர் அதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு அமைச்சர் தான் வந்து சலீம் சிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைச்சர். இந்த சலீம் சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவரோட கண்ட்ரோலில் இந்த ஒரு குல்தாரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமமும் அந்த கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ இதனால அந்த குல்தாராவில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு அழகான பெண்ணை இந்த சலீம் சிங் பார்க்குறாரு. பார்த்ததுமே ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சலீம் சிங்குக்கு வருது. ஸோ சலீம் சிங் உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த குல்தாரா கிராமத்தில் இருக்கிற அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கப்புறமா அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது அந்த குல்தாராவில் இருக்கிற எல்லா கிராம மக்களுமே வந்துட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கிராமத்து பொண்ணெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சலீம் சிங் வந்துட்டு இந்த எதிர்ப்பை பார்த்ததுக்கப்புறமா பயங்கரமாக டென்ஷன் ஆகி அந்த ஒரு கிராமத்தை அந்த குல்தாரா மொத்த கிராமத்தையுமே வந்துட்டு ஒரே நைட்டில் அங்கே இருக்கிற மக்களை எல்லாருமே கொன்று குவிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரே நைட்டில் அந்த கிராமமே மொத்தமாக வந்துட்டு அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று அப்படின்றது இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் கதை அப்படின்றது சொல்கிறாங்க. ரெண்டாவது டைப் ஆஃப் கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்போ இந்த ஒரு சலீம் சிங் அந்த பொண்ணை லவ் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற குல்தாரா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சலீம் சிங் அந்த பொண்ணை கேட்க வர அந்த நேரத்தில் சலீம் சிங்கையும் சலீம் சிங்கோட படையுமே வந்துட்டு அங்கே இருக்கிற குல்தாரா மக்கள் வந்துட்டு கொன்னுட்டாங்க. சலீம் சிங்கே கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறமா இது ஜோத்பூர் ராஜாக்கு தெரியறதுக்குள்ளேயே நம்ம இந்த கிராமத்தை விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த குல்தாரா மக்கள் ஒரு முடிவு எடுத்து சலீம் சிங்கையும் கொன்னுட்டாங்க, அது கூட வந்த படைகளையும் கொன்னுட்டு அவங்க ஓவர் நைட்ல அந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது டைப் ஆஃப் ஹிஸ்டரியுமே சொல்லுது. பட் இதுல எது உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும். பட் இது ஓவர் நைட்டில் ஒரு விஷயம் நடந்து ஓவர் நைட்டில் அவங்க வந்துட்டு காணாமல் போன ஒரு விஷயம் மட்டும் உறுதி செய்யப்படுது. சரி, இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது 18ஆம் நூற்றாண்டு, அந்த 18ஆம் நூற்றாண்டில் எக்ஸாக்டாக அந்த ஒரு குல்தாரா கிராமத்தில் 185 ஃபேமிலிகள் இருந்தது. ஒரு ஃபேமிலிக்கு தோராயமாக 3 பேர் அப்படின்றது வச்சாலுமே எத்தனை மக்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்றது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஒரு சிவிலைசேஷனே அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு கிராமத்தையே ஓவரால் ஒரே நைட்டில் காணாமல் போயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சாங்க. பட் இது வரைக்கும் அந்த மக்கள் கொன்னுட்டாரா சலீம் சிங், இல்லை சலீம் சிங்கை வந்துட்டு மக்கள் கொன்னுட்டு அவங்க காணாமல் போயிட்டாங்களா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. பட் என்னதான் இருந்தாலும் அப்படி அந்த மக்கள் இறந்தாங்களோ இல்லை அந்த கிராமத்தை விட்டு போனாங்களோ அவங்க யார் எப்படி இருந்தாலும் அந்த கிராமத்துக்கு இதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தங்க வந்து அவங்களோட வீட்டில் யாரும் கொள்ளையடிக்கக்கூடாது அப்படின்றது சொல்லி அங்கே மந்திர கட்டுகள் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. அந்த மந்திர கட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கிராமத்தில் எந்த ஒரு திருட்டும் போகாது, அதே போல் அங்கே யாரும் குடியும் வரக்கூடாது. இந்த ஒரு கிராமம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு மற்றவங்க வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி குல்தாராவில் வந்த 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் இந்த ஒரு விஷயத்தை சாபத்தை பண்ணிட்டு போனதாக ஒரு கதை ஒன்று இருக்குது. ஸோ அப்படி அந்த ஒரு கதை இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சதுனால கிட்டத்தட்ட 200 வருஷமாக நம்ம 20th செஞ்சுரிக்கும் 18th செஞ்சுரி கிட்டத்தட்ட 200 வருஷமாக இந்த கிராமத்தில் வேற ஒரு ஆட்கள் வாழ்கிறதுக்கான ஒரு தகுதியே இல்லாத ஒரு இடமா இருக்குது. அப்படி யாராச்சும் அது முயற்சி பண்ணாலும் அது ஓவர் நைட்டில் அந்த கிராமத்தை விட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க, இல்லைனா மர்மமான முறையில் கொஞ்ச நாள் கழித்து இறந்துமே போகிறாங்க. இதனால் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த ஒரு விண்பத்தை வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் உடைக்கணும்னு சொல்லி ராஜஸ்தானில் இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த குல்தாரா கிராமத்தை வந்துட்டு ரிசர்ச்சர்ஸும் அதே போல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுமே சேர்த்து அங்கே வந்துட்டு ஏதாவது ரிசர்ச் பண்ணுங்கள், அங்கே என்ன விஷயம் நடக்குது, உண்மையிலே அங்கே ஏதாச்சும் ஒரு மந்திரக்கட்டு அப்படின்றது இருக்கா, பேய்கள் ஏதாச்சும் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் அமுனிஷமான ஒரு ஃபீலிங் இருக்கா அப்படின்றது பாருங்கள். அது அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த ஒரு கிராமத்தை வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு டெவலப் பண்ணலாம், மற்ற மக்களையுமே வாழ்றதுக்கான ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஒரு முன்னெடுக்கிறாங்க ஒரு விஷயத்தை. அப்படி எடுக்கும்போது அந்த ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்துட்டு ரிசர்ச்ன்றது நடக்க ஆரம்பிக்குது. பட் ரிசர்ச்சோட ரிசல்ட்டாக என்ன கொடுத்தாங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னா, நாங்கள் இருந்த எல்லா நாட்களுமே சரி ஈவினிங்க்கு மேலே 6 மணிக்கு மேலே அங்கே வினோதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தில் அடிக்கிற காற்று கூட ஒரு மாதிரி மர்மமாக தான் வீச ஆரம்பிக்குது. அங்கே யாரோ நம்மளை வந்துட்டு எந்நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்களுக்கே ஒரு அன்ஈஸி ஃபீலாகவுமே இருக்குது. அதே போல் அங்கே இருக்கிற காலியான வீட்டில் கூட
மனிதர்கள் மாதிரி வந்துட்டு நிழல்கள் தெரிய ஆரம்பிக்குது. கிட்ட போய் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நிழலே காணாமல் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாயாஜாலமான ஒரு விண்மமான ஒரு விஷயமா இது இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக மக்கள் இங்கே வாழ்ந்தாலும் இது கட்டத்துக்கு மேலே இவங்களும் இதே போல் ஒரு ஃபீல் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த கிராமத்தை நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு மக்கள் வாழ்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லாமல் இது டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறது ரொம்ப பெரிய ஒரு நல்லது. அப்படி டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினாலும் ஈவினிங்குள்ளே எல்லாருமே வெளியே வந்துடணும் நம்ம அந்த கிராமத்தை விட்டு அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடப்பட்டது. ஸோ இதோட தொடர்ச்சியாக இந்த ரிப்போர்ட் வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த ராஜஸ்தான் முழுக்கவே இந்த குல்தாரா கிராமம் ஒரு மர்மமான கிராமம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்ததுக்கப்புறமா இது இன்னும் வந்துட்டு இந்த ஹாரர் லைக் பண்ணுறவங்க, அதே போல் இந்த பேய்கள் பற்றி இருக்கா இல்லையான்றது ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த ஒரு கிராமத்தை பார்க்குறதுக்காக வரும்போது அவங்களோட சைட்லேருந்துமே சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்கும் இதே போல் ஒரு அன்ஈஸி ஃபீலாக இருக்குது. யாரோ எங்களை பார்க்குற மாதிரியும் இருக்குது. அதே போல் நிறைய நிழல்களை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பட் அப்படி நிழலில் போய் பார்க்கும்போது கிட்ட போய் பார்க்கும்போது அந்த நிழல் திடீர்னு காணாமல் போகுது. ஸோ அங்கே இருக்கிற காற்றுல கூட எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வேறு ஏற்படுது. அது ரெகுலராக வர மற்ற இடங்களில் வர காற்றடிக்கிற மாதிரி இந்த கிராமத்துக்குள்ளே காற்று அடிக்கலை. ஸோ இது வேறு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காற்றடிக்குது. அதே போல் நிறைய விதவிதமான ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. இது வரைக்குமே நம்ம ஃபீல் பண்ணாத அந்த ஸ்மெல் கூட வந்துட்டு அந்த கிராமத்தில் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் இது ஒரு கம்ப்ளீட்டாக ஹாரரான ஸ்பாட்னு சொல்லி அங்கே வந்துட்டு விசிட் பண்ணவங்க எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக இன்னும் அந்த குல்தாரா கிராமத்தை தள்ளி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க அடுத்த ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. எங்களோட முப்பாட்டன் எல்லாமே வந்துட்டு அந்த குல்தாரா கிராமம் இருக்கும்போது வாழ்ந்தாங்க. பட் 18ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய மனிதர்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற கிராமத்தை ஒரே நாளாக காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வரைக்குமே அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. பட் இது ஒரு தொடர்ச்சியாக நம்ம நாட்டு கவர்மெண்ட் பழங்காலத்துக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு டெவலப் பண்ணி நமக்கு ஒன்று ஒரு பொருட்காட்சியாக காமிப்பாங்க, இல்லைனா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவுமே காமிப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டு நிறைய விஷயங்களை டெவலப் பண்ண நம்மளோட கவர்மெண்ட் இன்றைக்கி வரைக்கும் கூட சில விஷயங்களை வந்துட்டு டெவலப் பண்ணாமல் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு இடம் தான் இந்த குல்தாரா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கிராமம். இந்த ஒரு கிராமம் அவங்க டெவலப் பண்ண முயற்சிகள் எடுத்தாலும் அங்கே ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்க ஆரம்பிக்குது. அவங்க நினச்ச விஷயத்தை வந்துட்டு செய்ய முடியாமல் வந்துட்டு பின்வாங்க வைக்குது அப்படின்றது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல்ஸே இதை சொல்லும்போது தான் இங்கே உண்மையிலே வேறு ஏதாச்சும் ஒன்று பேய்கள் இருக்குமா, இல்லை அந்த கிராமத்து வாழ்ந்த மக்கள் எங்கே தான் போனாங்க, இல்லை அவங்க போகும்போது இதில் வந்துட்டு ஏதாவது தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயங்களை வந்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்களா, இல்லைன்னா ஏதாச்சும் சாபம் கொடுத்துட்டு போயிருக்காங்களான்னு இன்றைக்கி வரைக்கும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கூட அந்த மக்கள் எங்கே போனாங்க அப்படின்றது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு கிராமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் குல்தாரா கிராமத்தை பற்றி நீங்கள் முதல்ல கேள்விப்படுறீங்க அப்படின்னப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குல்தாரா கிராமத்தோட மக்கள் எங்கே போயிருப்பாங்க? உடனே அந்த ராஜாவோட அமைச்சரை கொன்னுட்டு இவங்க ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா, இல்லை அந்த ராஜாவோட அமைச்சரே எல்லா கிராமத்து மக்களையுமே கொன்று குவிச்சிட்டாரா, இல்லை ஏலியன் வந்து அந்த கிராமத்து மக்களை தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்றது தான் உங்களோட பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.